நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோலரில் பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு அந்த ரோலரை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரில் மிஷினில் ரோலரை எந்த மாதிரி ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக வாஷ் பண்ண முடியும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் சொல்லலாம் காட்டலாம் இருக்கிறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டே இருக்கும். நண்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழைய ரோலர் எடுத்துக்குவோம். அந்த ஹேண்டில் தனியாக எடுத்துருவோம். அதுக்கடுத்து இதில் ஃபிட் பண்ணது எல்லாமே தனித்தனியாக கழட்டுவோம். இது பார்த்தா நான் ஏற்கனவே கழட்டி சும்மா மாட்டி உங்களுக்கு கழட்டி காட்டுறேன், வேலையை குயிக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோலருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு பைப்பு இருக்கும். அதுக்கடுத்து 2 பக்கமும் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த கப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லென்த்தாக பைப்பு 2 கப்பு வர்ற மாதிரி ஒரு ரோலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில ரோலரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும், சில இதில் இருக்காது. நீங்கள் எந்த ரோலரில் இந்த மாதிரி இருக்கோ அதை நீங்கள் பார்த்து இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரோலர் கூட நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் மிஷினில் ஒரு பிட்டு. அந்த பிட்டை நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கைட்டில் அந்த கப்பில் இதில் நல்லா டைட்டாக மாட்ட போகிறேன். நல்லா டைட்டாக அடித்து நல்லா டைட்டாக மாட்டணும். அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம ரோலரை க்ளீன் பண்ணுறது வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, இதை எடுத்து நம்ம எந்த ரோலரில் பெயிண்டிங் பண்ணமோ அந்த ரோலரில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த பிட்டை இதில் டைட்டாக மாட்டிட்டு இல்லையா, இதை நம்ம மீண்டும் எடுத்துகிட்டு நம்ம ரோலர் மாட்டி பெயிண்ட்லாம் பண்ண முடியாது. இந்த செட்டிங் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எல்லா ரோலரையும் நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது சொல்ல இதே பிட்டை வச்சு, அதாவது இதே செட்டிங்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் இப்போ எப்படி கழட்டுன்னா அதேமாதிரி உங்களுக்கு மாட்டி காட்டணும் பாருங்கள். இப்போ ரோலரில் நம்ம பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு அந்த ரோலர் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, இப்போ எப்படி நான் இந்த ரோலரில் மாட்டி காமிச்சினோ அதே மாதிரி அதில் மாட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த ரோலர் க்ளீன் பண்ணுற இந்த பிட்டுலாம் நான் ரெடி பண்ணுறேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமளாக ரெடி பண்ணுறது. நீங்கள் சப்போஸ் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் ரோலர் க்ளீன் பண்ணுறது மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் கிடைக்கிது. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரேட்டாக போட்டிருக்காங்க. நம்ம அந்த பணம்லாம் கொடுத்து வாங்க முடியாது அவ்வளோ ரேட்டெல்லாம். அதுதான் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸில் நாங்கள் காட்டுறேன். இந்த பிட்டு நம்ம கழட்டவே தேவையில்லை, அப்படியே செட்டாக நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? நம்ம எப்போல்லாம் எங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறோமோ அங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரோலரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரோலரில் இருக்கிற அந்த ஹேண்டில் உள்ளே இருக்கிற அந்த இதுவெல்லாம் பார்த்தோன்னா அந்த கப்பு பழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு, இப்போ நான் செட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை கொண்டு நீங்கள் எப்போவுமே ரோலர் வாஷ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரோலரை வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன ஒரு ட்ரில் மிஷின். ஓகேங்களா? இந்தமாதிரி ட்ரில் மிஷின் சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசு தேவையில்லை. இப்போ நான் இந்த மாதிரி பார்த்தோன்னா ரூமுக்கு பெயிண்டிங் பண்ணுறேன். பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ரோலரை பார்த்தோன்னா டேப்பில் தண்ணி திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், லேட்டாகவும் ஆகும். இப்போ நான் என்ன செய்ய மாதிரி ரோலரில் பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு நான் ஏற்கனவே செட்டிங் பண்ண இல்லையா, அந்த பழுப்பு அந்த பிட்டு எல்லாமே பார்த்தோன்னா இப்போ நான் பெயிண்டிங் பண்ண ரோலரில் அட்டாச் பண்ணி மாட்டிட்டேன். மாட்டிட்ட பிறகு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில் மிஷினில் அந்த பிட்டை வச்சு நல்லா டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம தண்ணியில் இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நம்ம க்ளீனாக துடைச்சிக்குவோம். ஈரமாக இருந்தால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அதுக்காக ஏன்னா நம்ம இப்போ ட்ரில் மிஷின் மூலிமா நம்ம இதை க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாதிரி மிஷினை பார்த்தா நல்லா வேகமெல்லாம் ஓட்டக்கூடாது. சும்மா லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுவே இதுக்காகவே வாங்கின ட்ரூலாக இருந்தால் அந்த பிட்டு அந்த ரோலரில் மாட்டக்கூடிய அந்த பழுப்பு எல்லாமே வேறு ரோலர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ நாமளே ஒரு சிம்பிளாக ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோலர் அதறது பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். பாருங்கள், எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோலர் நம்ம இது மாதிரி வாஷ் பண்ணும் போதில் ரோலரை அந்த பக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு வாஷ் பண்ணணும். நீங்கள் சைடெல்லாம் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா வெயிட் தாங்காமல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மிஷின் ஓட்டிட்டு அப்படியே இன்னொரு காலி பக்கெட்டில் வச்சு நீங்கள் லேசாக ஓட்டினா போதும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துடும், பெயிண்ட்டு வந்துடும். நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டினா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக ஓட்டினா போதுமானது. இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.